ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம். இவ்வளவு நேரம் ஆண்டவரே இந்த ஜெப கூடுகையிலே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு தங்கி தாபரித்து கொண்டு இருப்பதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து வருகிற நிமிஷங்களிலும் அப்பாவின் கரம் வழிநடத்த போகிற தயவுக்காக, அப்பாவின் பிரசன்னம் எங்களோடு இருக்க போகிற தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீங்கள் எங்களுக்கு என்ன சத்தியத்தை கற்றுத்தர சித்தமாக இருக்கிறீரோ அந்த சத்தியத்தை நீர் ஆண்டவரே வெளிப்படுத்தி அப்பா நீர் எங்களுக்கு தரும்படியாக செபிக்கிறோம். சிந்திக்கிற வேளைகள் ஒரு சில நிமிஷங்களாக இருந்தாலும் அப்பா எங்கள் ஒவ்வொருவரோடும் அப்பா நீங்கள் இடைப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் எந்த மன்னாவை கொடுத்துருக்கீங்களோ அதன் மூலமாக எங்களோடு பேசி ஆண்டவரே நாங்களுமே ஆராதிக்க உண்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்கள் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பா உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க, கிருபை தாங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். நேசிக்கிற இந்த இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளில் கூட ஒரு பெரிய பிரசங்கத்தை நான் பண்ணலை. ஆனால் எனக்கு குறிக்கப்பட்ட நாட்கள் ஏற்கனவே எனக்கு தந்தா கூட என்னுடைய குறைவு தான். நான் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனாலும் ஒரு சில நிமிஷங்களாக சிந்திக்கிற அந்த காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக கர்த்தரிடத்தில் கேட்கிறேன். இன்றைய தினத்தில் நம்ம ஒன்றைய நம்ம நாடுறோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம சிந்திக்கலாம். ஒரு சிலரை நம்ம இந்த வேதத்திலேருந்து எடுத்து நம்ம பார்க்கலான்னு நினச்சேன். ஒன்றை மாத்திரம் நோக்கி ஒன்றை மாத்திரம் தேடுகிற அந்த காரியங்களை யோசிக்கலாம். முதலாவது நம்ம தாவீது ராஜாவை எடுத்து பார்க்கலாம். இந்த தாவீதனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா அவர் சின்ன பிராயத்தில் அவங்க வீட்டில் பார்த்தோன்னா எல்லாரையும் காட்டிலும் சிறியவராக இருந்தாலும் மற்றவங்களாம் அந்த கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு போகிற அந்த சுச்சுவேஷனில் கூட இவர் அங்கே போகலை. ஆனால் இவர் ஆடுகளை தான் மேய்த்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் தன்னுடைய சகோதரருக்காக உணவுகளை கொண்டு போய் கொடுக்க போகிற அந்த வேளையில் தான் அந்த பெலிஸ்தியன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறத பார்த்து அவருக்குள்ளாக அந்த தாவீதுக்குள்ளாக ஒரு வைராக்கியம் வந்தது. இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதுக்கு இவன் யார் அப்படின்னு சொல்லி கர்த்தரின் நாமத்தினால அந்த கோலியாத்தை வீழ்த்துறதை நம்ம பார்க்குறோம். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் அந்த சவுலுக்காக ஓடுகிற காலங்கள் அவருடைய வாழ்க்கையில். ஆனாலும் கூட அந்த சுச்சுவேஷனில் கூட அநேக நேரத்தில் சவுலை கொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தா கூட தன்னோட அந்த மக்களை இல்லை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவரை நான் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தடுத்து ஆட்கொள்கிற ஒரு தாவீதாக இருக்கிறத அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அடுத்தபோல தன்னுடைய மகனுக்காக அப்சலோமுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை தான். இப்படியாக மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டால் நிறைய ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தால் கூட அவர் தன்னுடைய தேவனுக்காக தான் வைராக்கியமாக பற்றி பிடித்து கொண்டிருக்கிற அந்த தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும்னு கூட விரும்பினார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை உன்னுடைய காலத்தில் இல்லை, அது உன்னுடைய மகனாகிய சாலமோனுடைய காலத்தில் தான் இந்த ஆலயம் கட்டப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம வேதாந்தத்தில் பார்க்குறோம். இப்படிப்பட்ட இந்த தாவீது ஒரே ஒரு காரியத்தை அவர் நோக்கினார்னு சொல்லி பார்க்குறோம். சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? சங்கீதம் 27:4 வசனத்தை யாராவது எடுத்துக்கொண்டவங்க வாசிக்கலாமே? வாசிக்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அவ்வளோ பெரிய தாவீது அவருடைய வாழ்க்கையில ஓடினார். நிறைய நேரங்களில் ஓடப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. தாவீதாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாரு. ஆனால் அவருடைய நோக்கம்லாம் பாருங்களேன். இந்த சங்கீதம் 27 நாளில்
கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் அப்படிங்கிறார். எதை அவர் கேட்டாராம்? கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு. அவருடைய ஆலயத்தில் இருக்கணும், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே தான் நான் நாடுறேன் அப்படிங்கிறார். வேற எதையும் அவர் குறித்து யோசிக்கவே இல்லை. அவ்வளவு அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் அவருடைய நோக்கம் என்னதான் இருந்துச்சு? கர்த்தரிடத்தில் ஒன்று நான் கேட்டேன், அவருடைய மகிமையை நான் பார்க்கணும், கர்த்தருடைய ஆலயத்திலேயே நான் தங்கி இருக்கிறது தான் என்னுடைய நாட்டம், என்னுடைய தேவை, என்னுடைய விருப்பம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ரெண்டாவதாக வேதாந்தத்தில் நம்ம பேதுருவை எடுத்துக்கொண்டோம்னா, பேதுரு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். கர்த்தருடைய 12 ஏசப்பாவுடைய சீடர்களில் ஒருத்தராக நம்ம பார்க்குறோம். மீன்பிடி தொழிலை செஞ்சவர், அவரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அந்த பேதுருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா அவர் எதையுமே துடுக்கா செய்கிறவராக இருப்பார். டக்கு டக்குன்னு சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறவராக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தெரிந்த பகுதி தான் நம்ம இப்போ சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். இந்த பேதுருவை நம்ம பார்த்தோம்னா, பேதுருடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் ஒரு சில இடத்துல வந்து ஆண்டவர் ஒரு இடத்துல கேட்பார், என்ன எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு. அப்போ வந்து அந்த பேதுரு தான் சொல்லுவார், ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவார். அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அது மத்தேயு 14வது அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அதில் பார்த்தோம்னா அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துங்கும் போது ஆண்டவர் வந்து அவரை பேதுருவை அப்ரிஷியேட் பண்ணுவார். அதே அதிகாரத்தில் கொஞ்ச நேரத்திலேயே ஏசப்பா தன்னுடைய வாழ்க்கையில நடைபெற போகிற அந்த பாடு மரணத்தை பற்றி சொன்ன உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை அவருக்கு இல்லை. இல்லை நீங்கள் இந்த மாதிரி பாடு மரணத்தெல்லாம் சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மானசீக பிரகாரமாக யோசித்து அந்த பேதுரை சொல்லுவார். அப்போ ஆண்டவர் வந்து அவரை கடிந்து கொள்வார், அப்பால் இப்போ சாத்தானின்னு சொல்லி. இப்படி வந்து டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பேதுரு தான். அந்த கடைசியில் அந்த இதில் பார்த்தோன்னா ஆண்டவருடைய இந்த பாடு மரணம் அந்த காரியங்களில் பார்த்தோன்னா யாருமே கூட வரல. ஆனால் இவர் மாத்திரம் அந்த கடைசி வரைக்கும் இவர் போகிறத நம்ம பார்க்குறோம். அந்த அதிக சுவிசேஷங்களில் வாசிக்கும்போது தூரத்தில் நின்று போய் அவருக்கு என்ன சம்பவிக்கும் அப்படிங்கிறத பார்க்கணுங்கிற ஒரு ஈகர்னஸ், அந்த ஒரு சிச்சுவேஷனில் தான் அவர் வந்து ஏசப்பாவை 3 தடவை மறுதளிச்சிடுறாரு. மறுதளித்ததோடு இல்லாமல் உடனே இமீடியட்டாக அடுத்தப்பில் இந்த காரியங்கள் நடைபெறுகிற வேளையிலேயே மனம் திரும்புகிறார், ஐயோ நான் ஏசப்பாவை காட்டி கொடுத்துட்டேனேன்னு சொல்லி. இந்த பேதுருவனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா மனம் திரும்பி அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் அவர் கிறிஸ்துவ பற்றிலாம் அறிவிக்கிறாரு. திருச்சபையில் அவருடைய ஊழியத்தின் பாதையில் பார்த்தோன்னா அந்த திருச்சபையில் கிட்டத்தட்ட ஒரே நாளில் 3000 பேர் வந்து திருச்சபையில் அங்கத்தினர்களாக வர்றாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு எல்லாமே ஒரே காரணம் என்னென்னா, ஒரு டக்குன்னு முடிவெடுக்கிறவராக இருந்தார், இமீடியட்டாக உடனே அந்த மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வருகிறவராக இருந்தார். ஆனால் அந்த சுவிசேஷங்களில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம், அந்த ஏசப்பா வந்து திரளான ஜனங்களுக்கெல்லாம் உணவுகளை அந்த 5000 பேருக்கு உணவு போஷிப்பார் இல்லையா, 5 அப்பா 2 மீனை கொண்டு. அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 அப்பா 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து அந்த இன்சிடெண்ட் முடித்து அதுக்கப்புறம் அந்த சீடர்களெல்லாம் பார்த்து அக்கறையில் போங்கன்னு துரிதப்படுத்தி அவர் போகும்போது ஒரு சில நிமிஷங்கள் அவர் தனித்திருப்பார்னு. இந்த ஒரு வசனம் எனக்கு இதில் வாசிக்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஆமாம், அவர் வந்து எத்தனையோ ஊழியத்தின் பாதையில் அவர் கடந்து சென்றாலும் கூட அவ்வப்பொழுது அவர் வந்து தனித்திருந்து தேவனோடு அவர் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஏசப்பாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நம்மளும் நிறையா ஐக்கியங்கள்லாம் சேர்ந்து நம்ம ஜெபக்குடியில் இருக்கிறோம், நிறையா ஜெபத்தில் இருக்கிறோம். ஆனால் எவ்வளோ மணித்துளிகள் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் தனித்து இருக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். அது ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு இடத்துல அது விரும்புகிறார். அதற்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவர் அவ்வப்பொழுது போய் தனித்து இருந்து தேவனோடு உறவாடுறத அவர் நம்ம அந்த சுவிசேஷங்களில் வாசிக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம் அநேக வேளையில். இதை நான் தியானிக்கிற வேளையில் இது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஆமாப்பா, நான் நிறையா ஜெபக்கூடியில் கலந்துக்கிட்டேன், ஜெபத்தில் கலந்துக்கிட்டேன். ஆனால் தனியாக அவங்கள்ட்ட வந்து ஜெபிக்கிற வேலை, தியானிக்கிற வேலை ரொம்ப குறைவப்பா அப்படின்னு நான் யோசித்தது உண்டு, யோசிக்கிறேன். இன்னும் கூட தனிப்பட்ட வேலையில் ஆண்டோடைய பாகத்தில் காத்திருப்பது நம்ம ஒவ்வொருவருக்குமே ரொம்ப அவசியம்னு ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ நம்ம இதுக்கு பகுதிக்கு வந்தோம்னா, நம்ம இந்த பேதுருடைய இதில் பார்த்தோன்னா, இதில் இந்த தனித்திருந்து அடுத்தாப்பில் வந்து ஒரு இந்த அந்த படகு பெயருது, கடந்து போகுது, சீடர்லாம் ஏறி போகிறாங்க, நடுக்கடலுக்கே அந்த படகு பெயருது.
அப்போ ஆண்டவர் பார்த்து தனித்திருந்து ஜெபிச்சுட்டு அப்புறம் அவர் கடலுக்குள்ளே போகிறத நம்ம பார்க்குறோம். அந்த இன்சிடெண்ட்டில் வாசிக்கும்போது பயங்கரமாக கடலால் அவர் அது வழியில் அந்த கடல் மத்தியில் நடந்து போகிறாரு. அப்போ அந்த போட்டில் இருக்கவங்களாம் அது ஆவேசம்னு பயப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம அதில் வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு உடனே பார்த்து, ஆண்டவரே நீரே என்ன நீங்கள் கட்டளை கொடுங்கப்பா, நான் இந்த கடலுக்குள்ளே நடந்து வரேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் கட்டளை கொடுக்கவும் உள்ளுக்கு போகிறார், இறங்கி கடலில் போகிறாரு. நடந்து போகிற வழியிலே சூழ்நிலைகளை பார்க்குறாரு. அந்த பயங்கரமான அந்த சுச்சுவேஷன் கடலின் அலைகளை பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு யோசிக்கிற வேளையில் அமிழ்ந்து போகிறத பார்க்குறோம். அந்த நேரத்தில் கூட அப்பா பேதுருவை கரம் பிடித்து தூக்கி ரட்சிக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ரட்சித்த தன்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்களை எந்த பாதம் அந்த கடலில் நடந்து சென்றதோ அந்த பாதங்களை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டிருந்த பேதுருவாய் இருந்ததுனால தான் அவருடைய பிந்தின வாழ்க்கையில் அவ்வளோ பேரை அந்த மக்களை ரட்சித்து கர்த்தருடைய பாதத்தில் சேர்க்கிற ஒரு மகனாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார்னு சொல்லி பார்க்குறோம். அவருடைய பின்னால் வாழ்க்கையில் அந்த ஊழியத்தின் பாதையிலெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அவர் தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கே கர்த்தரை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பார். ஒரு இடத்துல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன், 10ஆவது அதிகாரத்தில் கொர்நேலியுடைய இன்சிடெண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா, இவங்களுக்கு மாத்திரம் இல்லை புறஜாதியாருக்காகவும் நான் அழைக்கப்பட்டேன்னு சொல்லி ஏசப்பா பேதுருக்கு அதை உணர்த்தி அவர் ஊழியத்தை செய்தாருன்னு சொல்லி. இதுக்கு என்னென்னா அவர் ஏசப்பாவுடைய பாதத்தை அந்த கடலின் மேலே நடந்து சென்ற அப்பாவினுடைய பாதத்தை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்ட ஒரு மகனாக இருந்ததுனால தான் அவ்வளோ பெரிய காரியங்களை அவர் செய்ய முடிந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் அதே மாதிரி சுவிசேஷங்களில் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா 36 முதல் நம்ம 50வது வசனம், இது எல்லாருக்கும் தெரிந்தது தான். பாவியான ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு ஏசப்பா விருந்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிந்து அந்த பெண் போகிறா அந்த இடத்துல. அப்போ அது சீமோனுடைய வீடு, அந்த பரிசேயன் சீமோன். அவள் அப்பாவுடைய பின்னால் நின்று அழுது தான் கொண்டு வந்த அந்த பரிமள தைலத்தை அவருடைய காலில் போட்டு அப்படி தன்னுடைய கண்ணீரால் நினைக்கிறா. அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். அப்போ பின்னால் நிற்கிறா, அந்த கண்ணீர்னால் நினச்சி அவருடைய பாதங்களை தன்னுடைய தலைமுடியினால் துடைத்து அழுது கொண்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த பரிசேயன் சீமோன் மனசில் நினைக்கிறார், இவர் ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தால் தன்னை தொடுறது யாருன்னு தெரியுமே அப்படின்னு சொல்லி அந்த நினைத்து கொண்டிருக்கிற அந்த பரிசையை நினைத்து கொண்டிருக்கிற வேளையில் தான் ஆண்டவர் ஒரு சின்ன எக்ஸாம்பிளை சொல்கிறது போல் சொல்லி 500 காசு இன்னொருத்தங்க ஒரு 50 காசு மன்னித்தார். அப்போ யார் இந்த 2 பேரில் யார் ரொம்ப அதிகமாக அவன் மன்னித்தவனுக்கு அன்பு கூறுவான்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்து அவனுடைய வாயினாலேயே அந்த பரிசேயனுடைய வாயினாலே யாருக்கு ரொம்ப அதிகமாக மன்னிச்சானோ அவன் தான் அவன் மேலே ரொம்ப விசுவாசமாக இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பரிசேயனே இயேசுன்ட்ட சொல்லும்படியாக வச்சு, அதே போல தான் இவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதனால தான் அவள் இவ்வளோ அன்பு கூறுறா. நான் வந்தேன் உன் வீட்டுக்கு, நான் வந்தேன், ஆனால் நீ என் பாதங்களை தண்ணீர்னால நினைக்கல, ஓயாமல் என் பாதங்களை முத்தமிடுறா, நீ என்னை எது பண்ணலன்னு சொல்லி அவளுக்கு அவர் விளக்கம் கொடுக்கறத பார்க்குறோம். இதில் இந்த இன்சிடெண்ட்டில் பார்த்தோன்னா அவளுடைய பாவங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் அவளை மன்னித்தது நிமித்தமாக எனக்கு யார் என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு முக்கியம் இல்லை, என் அப்பாவுடைய பாதம் எனக்கு இருந்தால் போதும், என்னை மன்னிச்சார, என் பாவத்தை மன்னித்தார, நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தேன், எவ்வளோ பெரிய குற்றம் செய்தவளாக இருந்தேன், ஆனால் என்னை மன்னிச்சாங்களே, இவருடைய பாதமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி தான் அவ்வளோ வெளியேறப்பட்ட அந்த பரிமள தைலத்தை அவளுடைய பாதங்களில் பூசி கண்ணீரால் நினைத்து முத்தமிட்டு அவர் அந்த நேரத்தில் அவள் நினைக்கிறா. அவ்வளவு அவர் ஆண்டவருடைய பாதத்தை ஆண்டவரை அவர் நேசித்தனால இந்த பாதம் எனக்கு வேணும் போதும் அப்படின்னு சொல்லி அவள் பற்றி பிடித்து கொண்டதை நம்ம அந்த இன்சிடெண்ட்டில் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தானியேலுடைய இதுக்கு போகலாம். தானியேல் இந்த தானியேலை எருசலேமிலிருந்து சிறை பிடித்து கொண்டு வந்தாங்க பாபிலோன் தேசத்துக்கு. இந்த எருசலேமிலேருந்து பாபிலோனுக்கு சிறை பிடித்து கொண்டு வந்த நேரத்தில் அவர் ஒரு இளைஞன் தான். அந்த தானியேல் 1வது அதிகாரத்தை நம்ம பார்க்குற வேளைகளில் நம்ம பார்ப்போம், தானியேல்
ராஜாவினுடைய போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தாதபடின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி கொண்டான்னு சொல்லி அந்த 1வது அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். வாலிபனாக இருந்தவர் தான், ஆனால் கூட இந்த போஜனம்லாம் எனக்கு வேண்டாம், இது கர்த்தரை மகிமைப்படுத்துறது கிடையாது, அதனால் இனி நான் இந்த ராஜாவினுடைய போஜனத்தினால தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாதுன்னு ஒரு பெரிய தீர்மானம் எடுத்தவராக இருந்தார். அவர் அவருடைய அந்த காலத்தில், அந்த இளைஞனாக இருந்த காலத்தில் பாபிலோன் தேசத்தில் எல்லா ராஜாக்களுடைய கண்களில் கூட அவருக்கு தயவு கிடைத்தவராக தான் இருந்தார்னு சொல்லி நம்ம அந்த இதில் நம்ம பார்க்குறது, அதை வாசிக்கிற வேளையில் நம்மளுக்கு தெரியுது ஒவ்வொரு ராஜாவுடைய பீரியட்லையும் எப்படி இருந்தாருன்னு. அந்த தானியலுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த தரிசன வல்லமை, தென் ஒவ்வொரு ராஜாக்களும், ஒரு சில ராஜாக்கள் கண்ட சொப்பனத்தில் அதனுடைய விளக்கத்தை சொல்லக்கூடிய மகனா, எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் என்ன நடக்குங்கிறத சொல்லக்கூடிய அவ்வளோ ஒரு கனமான ஒரு இடத்துல இந்த தானியல் அங்கே இருந்ததை பார்க்குறோம். இந்த தானியல் 12 அதிகாரத்துலேயும் முதல் 6 அதிகாரம் அவருடைய இளமையான காலங்களில் இருந்ததை பார்க்கிறோம். பின்னால் உள்ள 6 அதிகாரமும் அவருடைய வாழ்க்கையில் பிற்பகுதி. கிட்டத்தட்ட 70 வருஷம் அவர் இந்த பாபிலோனில் இருந்தார். இளைஞனாக இருக்கும் பொழுது சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட மகன் கிட்டத்தட்ட 70 வருடங்கள் அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில், அந்த நாட்டில் இருந்தார்னு சொல்லி பார்க்குறோம். ஆனாலும் கூட அவர் உறுதியாய் கர்த்தரை பற்றி பிடித்து கொண்ட மகனாக இருந்தார். இந்த 6வது அதிகாரம்னு நினைக்கிறேன், அதில் இந்த தானியல் அதிகாரத்தில் அது என்ன, சிங்கக்கவியில் போடணும்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இன்சிடெண்ட் அதில் பார்க்குறோம். எப்படியாவது இவனுடைய லைஃப்பில் எதையாவது குறை கண்டுபிடிக்கலான்னா ஒன்றுமே குறை கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் சரி, இந்த ஒரு காரியத்தை வைத்து இவனை நம்ம ராஜாக்கிட்ட மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க கட்டளை பிடுறாங்க, ராஜாவை விட்டுட்டு வேறு யாரையும் இது பண்ணக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாதுன்னு. ஆனால் கூட இந்த தானியலுடைய இதில் பார்த்தீங்கன்னா எதை குறித்தும் அவர் ஒன்றுமே நினைக்கவே இல்லை, எதை குறித்தும் கலங்கவே இல்லை. நீங்கள் என்ன சட்டம் என்ன இது போட்டாலும் நான் என் அப்பாவை தான் நோக்கி பார்ப்பேன், நான் எப்போவும் நான் தொழுது கொள்கிற பதி 3 நேரம் நான் கண்டிப்பாக நான் என் தகப்பனை நோக்கி தான் நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி எருசலேமை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினார், அந்த பலகணிகளை திறந்து வச்சு அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். இது நிமித்தமாக அவர் சிங்கக்கபியில் போடப்பட்டார். ஆனால் அப்பாவின் கிருபை தானியலோடு இருந்ததுனால தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இவருடைய லக்கு பார்த்தீங்கன்னா தானியலுடைய வாழ்க்கையில் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வந்தாலும் வாலிப பிராயத்திலிருந்து தன் முதுமையான அந்த 70 வருஷம் அந்த பாபிலோன் ராஜ்யத்தில் இருந்தால் கூட தேவாதி தேவனை தொழுது கொள்வது மாத்திரம்தான் என் லக்கு, நான் அந்த ஒன்றை தான் நாடுறேன், மற்ற எல்லா காரியமும் செகண்டரி தான் எனக்கு அப்படின்னு சொல்லி இந்த தானியல் தினமும் 3 வேளை தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி சோஸ்திரம் செலுத்துகிறவனாக இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அவருடைய லக் அந்த ஒன்றை தான் தொடர்றதா இருந்துச்சு, மற்ற எல்லா காரியங்களும் செகண்டரி தான் ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா நம்ம பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். இந்த பவுலையும் பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். பவுல் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா அவர் செஞ்ச காரியம் சரியான காரியம்தான் நினைச்சாரு, பக்தி வைராக்கியமாக தான் இருந்தார். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக அது தவறானதுன்னு அவர் நினைக்கவே இல்லை. நான் செய்கிறது நல்ல காரியம்தான் நினச்சிட்டு தான் அவர் போகிறாரு. வழியில் கர்த்தரால் தொடப்படுறாரு. சவுலாக இருந்தவர் பவுலாக மாற்றப்படுகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த இதில் சவுலில் பார்த்திங்கன்னா அவர் பென்யமீன் கோத்திரத்தான், அவருடைய தொழிலெலாம் கூடார தொழில் தான், பரிசேயன் தான். இப்படிப்பட்ட ஒரு மகனை சவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டு பவுலாக மாற்றாரு. அவரை எதுக்கு அழைத்துட்டு போகிறார், புறஜாதியாருக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மகனாக ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார். அவருடைய அழைப்பு அப்படியா இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய இதில் பார்த்திங்கன்னா அவர் சுவிசேஷத்தை ஆசியா தேசம், மக்கதோனியா, கிரேக்க தேசம், ரோமாபுரி, இப்படி எல்லா இடங்கள்லேயும் போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை செய்தார். நிறைய இடங்களில் திருச்சபைகளை, பல சபைகளை நிறுவினார்னு சொல்லி பார்க்குறோம். நம்முடைய புதிய ஏற்பாட்டில் கூட
நிறைய நிருபங்கள் அவர் எழுதியிருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். அது நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த நிருபங்கள் பவுல் எழுதினதுன்னு சொல்லி ஒவ்வொருவருக்குமே தெரியும். ரோமருக்கு எழுதின நிருபம், கொரிந்தியருக்கு எழுதினது, கலாத்தியர், எபேசியர், கொலோசையர், தெசலோனிக்கேயர், தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், இது எல்லா நிருபங்களையும் இந்த பவுல் அப்போஸ்தலன் எழுதினது தான். அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் கூட முதல் அதிகாரத்தில் அவர் சொல்லியிருப்பார், புறஜாதியருக்கு சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற அந்த வேளையில் உங்கள் எல்லாருக்காகவும் கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன், மறுபடியும் உங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறேன், என் ஜெபத்துலலாம் எப்பவும் உங்களை எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இவர் பல திருச்சபைகளை அவர் பல சபைகளை நிறுவி கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாலும் அந்த ஃபாலோ அப் ஒர்க்கையும் அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். பின்னால் அவங்கள ஸ்திரப்படுத்துவது, ஆவிக்குள்ளே ஸ்திரப்படுத்தி வழி நடத்தி அதை கொண்டு வந்து அவங்கள எப்பவும் ஜபத்தில் அவர் நினைத்து கொண்டிருந்தவராக இருக்கிறார். இதுலேருந்து நம்மளுக்கு கூட ஒரு சத்தியம் தெரியுது, நம்மளும் ஒவ்வொருவருக்காகவும் எப்பொழுதும் ஜெபிக்கிற மக்களாக இருக்கணும். ஒவ்வொருவரையும் நம்ம ஆவிக்குரிய நம்ம சகோதர சகோதரிகளை திடப்படுத்துகிறவங்களா, பலப்படுத்துகிறவங்களா இருக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், அவங்கள ஆறுதலப்படுத்துகிறவங்களா இருக்கணும். இந்த காரியங்கள்லாம் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு தெரியறதா தான் இருக்குது இல்லையா? ஆனால் இந்த பவுல் அப்போஸ்தலன் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் யாராவது எடுத்து வாசிங்களேன். 3ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனம். பிலிப்பியர் 3:13-14. ஏனெனில் சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளையே நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அதில் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடினாரு. அவர் என்ன செஞ்சது, அவருடைய இலக்கு என்னதான் இருந்துச்சு, அவர் ஆண்டவர் அழைத்த அந்த பரம அழைப்புன்னு அந்த பந்தய பொருளை நோக்கி தான், அந்த இலக்கை நோக்கி தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இதே 2 தீமோத்தேயு 4:7-8 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இதே பவுல் அப்போஸ்தலன் தான் தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள், அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவர் கடந்து வந்த பாதைகள்லாம் ஒரு கடினமான பாதைகள் தான். நிறைய இடத்துல அடி வாங்கியிருப்பார், சிறையில் இருந்திருப்பார், கப்பல் சேதம் அடைஞ்சிருக்கும். இதெல்லாம் கடந்து கர்த்தருடைய ஊழியத்தை பிரஜாதி மக்களுக்கு சொன்ன இந்த மகனுடைய லக்கு ஒன்றா இருந்துச்சு. நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் என் வாழ்க்கையில் நான் காத்துக்கொண்டேன். இது முதல் இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. அந்த அப்பா நீதி உள்ள நியாயாதிபதி அந்த நாளில் எனக்கு, அந்த குறிக்கப்பட்ட நாளில் எனக்கு தருவார். எனக்கு மாத்திரம் இல்லை, அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்குமே அதை தந்தருளுவார். இந்த ஒன்று தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. இதுதான் இதை குறித்து தான் அவர் தன்னுடைய ஓட்டத்தை ஓடினவராக இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்படி நம்ம சிந்தித்த இதில் நிறைய பேரை பற்றி பார்த்தோம். தாவீதை பற்றி பார்த்தோம், பேதுருவை பற்றி பார்த்தோம், பவுல் அப்போஸ்தலன், அந்த பாவியான ஒரு ஸ்திரியை பற்றி பார்த்தோம். இவங்க வாழ்க்கையிலெல்லாம் இவங்க கர்த்தருடைய ஏற்றுக்கொண்ட மக்களாக இருந்தாங்க. ஆனால் இவங்களுடைய லக்கு ஒன்றை தேடி போனவங்களாக இருந்தாங்க, ஒன்றையே நாடி போனவங்களாக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம இன்னைக்கு இந்த காலை வேளையில் நம்மளை யோசித்து பார்ப்போம். நம்ம ஒவ்வொருவரையும் நம்மளுடைய லக்கு என்னதான் இருக்குது, நம்ம எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கோம்? உலக பிரகாரமான காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்குமா? பணம், பதவி, மற்ற தேவைகளை நோக்கி ஏசப்பா வேணும்னு நோக்கி ஓடிக்கொண்டு இருக்குமா? நம்மளுடைய லக்கு எதை குறித்து இருக்குது? இவங்க நாடி போனாங்களே இந்த மக்கள்லாம், தேவனுடைய பிள்ளைகள்லாம், இப்படி இருக்குதா நம்முடைய நோக்கம்? நம்முடைய லக்கு ஏசப்பாவை நோக்கி ஒரே சிந்தனையோடு நம்ம ஓடுறோமா? நம்ம ஒவ்வொருவரும் நம்ம யோசித்து பார்க்கலாம். அந்த காலை வேளையில் நம்மளை நாமே அர்ப்பணிக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். இந்த நிமிஷத்தில் அப்பா, என்னுடைய நோக்கு, என்னுடைய லக்கு உண்மை நோக்கி மாத்திரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி
காலை வேளையில் நம்மளை அர்ப்பணிப்போம் ஆண்டவருடைய பாதத்தில். இவங்கெல்லாம் ஒன்றே ஒரு காரியத்தை தான் முன்னெடுத்து வச்சு கர்த்தருக்காக நிறையா காரியங்களை செய்துக்கிட்டு போனாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் நம்மளும் நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம்லாம் இந்த ஒரே மாதிரி ஒரே இலக்கை நோக்கி ஓடுகிறவங்களாம் நம்ம இருக்கிறோமோ? நம்ம இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அப்பா, உம்மை துதிக்கிறோம். ராஜா, உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம் தகப்பனே. நாங்கள் சிந்தித்த இந்த காரியங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்களும் கூட ராஜா, இந்த தாவீதை போல, அந்த ஸ்திரியை போல, பேதுருவை போல, தகப்பனே பவுல அப்போஸ்தலனை போல, தானியேலை போல எங்களுடைய நோக்கு, எங்களுடைய லக்கு உம்மை நோக்கி இருக்கும்படியாக எங்களை இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களுடைய நோக்கங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க. இந்த காலை வேளையில் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற எங்களை ஆண்டவரே ஒரு விஷயாக நீங்கள் பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய நோக்கம் சரியாக இருக்க முடியாது, எங்களுடைய இலக்கு சரியாக இருக்க முடியாது அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீரே. முதலாவது உண்மை தேட எங்களுடைய நோக்கம் உம்முடைய நோக்கமாக இருக்க அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கு பிரியமான மக்களாக இந்த உலகத்திலே வாழும்படியாக எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. எந்த விதமான சிச்சுவேஷனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அப்பாவின் கரம் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். அப்பாவின் கிருபை எங்களோடு இருக்கும், அப்பாவின் பாதுகாப்பு எங்களோடு இருக்கும். இந்த சிந்தனையோடு விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து உம்முடைய சமூகத்தில் நடந்து வர உதவி செய்யுங்கப்பா. கடல் போன்ற ஆண்டவரே கொந்தளிப்புள்ள ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வந்தாலும் இந்த கொந்தளிப்புகள் சூழ்நிலைகள் எங்களை பாதிக்காத வண்ணம் நீர் காத்து கொள்வீர் என்ற விசுவாசத்தோடு எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் நடந்து செல்ல, முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த வெளியில் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் உடைய கல்வாரி சிலுவை அண்டையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் வழி நடத்துங்க. நீங்கள் வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நாங்கள் தொடர்ந்து வந்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். எல்லா துதிகன மகிமை யாவற்றையும் செலுத்துகிறோம். நேசிக்கிற இன்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.